தேவர் அவர்களின் அரசியல் பிரவேசம் 1948ஆம் ஆண்டு பார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து விலகி தனி கட்சியாக இயங்கத் தொடங்கியது. அந்த ஆண்டே தமிழகத்தில் நடந்த ஜில்லா போர்டு தேர்தலில் தேவர் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்து பார்வர்ட் பிளாக் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தினார். கமுதி தொகுதியில் குருவை செட்டியாரையும், சாயல்குடி தொகுதியில் சேதுராமன் செட்டியாரையும் பார்வர்ட் பிளாக் வேட்பாளராக நிறுத்தி அவர்கள் இருவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்தார் தேவர் அவர்கள். கமுதி, சாயல்குடி தொகுதிகள் முழுக்க முழுக்க மறவர் நிறைந்த தொகுதிகளாகும். அந்த தொகுதியில் 2 செட்டியார்களை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் என்று சொன்னால் தேவர் அவர்கள் சாதிய தலைவர் இல்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. சாயல்குடி, கமுதி தொகுதிகளில் பார்வர்ட் பிளாக் வேட்பாளர்களை நிறுத்தி மற்ற தொகுதிகளில் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களிலும் காங்கிரஸை எதிர்த்து நின்ற சுயேட்சைகளையும் கம்யூனிஸ்டுகளையும் ஆதரித்து தேவர் பிரச்சாரம் செய்தார். 1933ஆம் ஆண்டு சாயல்குடிக்கு தேவரை அழைத்து வந்து முதல் முறையாக மேடையில் சொற்பொழிவாற்ற வைத்தவர் சாயல்குடி சேதுராமன் என்பது குறிப்பிடத்தக்கது. கமுதி தொகுதியில் வெற்றி பெற்ற குருவன் செட்டியாரும் தேவரின் நீண்ட நாளைய விசுவாச தொண்டர் பார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி சாதிய வித்தியாசம் பாராமல் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தலில் வெற்றி பெற வைக்கும் செல்வாக்கு படைத்த தலைவராக தேவர் திகழ்ந்தார். 1948ஆம் ஆண்டு காங்கிரஸை தோற்கடிப்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. சுதந்திரம் பெற்ற மறு ஆண்டில் காங்கிரஸ் எவ்வளவு வலிமையாக இருந்தது என்பதை, அப்போதைய காங்கிரஸ் தோல்வியடை செய்வது எவ்வளவு கடினமானது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். 1948ஆம் ஆண்டு நடந்த ஜில்லா போர்டு தேர்தலில் முடிந்ததும் தேவர் அவர்கள் 1949ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி ஜெயந்தி என்று தீவிர அரசியலில் இறங்கினார். 1949 ஜனவரி 23ஆம் நாள் மதுரையில் இருந்து நேதாஜி என்ற பெயருடன் வாரப்பத்திரிகை தொடங்கி அதன் ஆசிரியராக தேவரே இருந்து நேதாஜி பத்திரிகை வெளியிடப்பட்டது. 1949ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் அன்று இரவு 7 மணிக்கு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற நேதாஜி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தேவர் பேசினார். நீண்ட காலத்திற்கு பிறகு தேவர் மீண்டும் தோன்றுகிறார் என்று தெரிந்ததும் தேவரின் திருமுகம் காண தேன்மாறி பொழிகின்ற மலையை விட பேச்சையும் கேட்க பொதுமக்கள், மதுரை மாநகரத்துக்கு மக்களும் மற்றும் சுற்றுவட்டாரத்து மக்களும் லட்சக்கணக்கிலே நெருங்கி அடித்துக் கொண்டு திரண்டிருந்தார்கள். தமுக்க மைதானம் காம்பவுண்டு கவருக்கு சுவருக்கு வெளியே உள்ள சாலையில் எல்லாம் கூடியிருந்து நிறைந்திருந்தது கூட்டம். அன்று கூடிய கூட்டம் சுமார் 3 லட்சம் என்று மதிப்பிடப்பட்டது. 3 லட்சம் பேர் அடங்கிய அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தென்னாட்டு சிங்கம் தேவர் அவர்கள் கம்பீரமாக மேடை ஏறி நின்று மக்களை பார்த்து கைகூப்பி வணங்கியதும் 3 லட்சம் பேருடைய 6 லட்சம் கரங்களும் தட்டி எழுப்பிய ஓசை வானை பிளந்தது. பெருத்த ஆரவாரமும் கரவொலியும் அடங்க 5 நிமிடம் பிடித்தது. பின்னர் தேவர் பேசத் தொடங்கினார். தாய்மார்களே, சகோதரர்களே என்று தொடங்கி தான் நீண்ட காலம் மக்கள் முன் தோன்றாமல் இருந்த காரணங்களையும் கூறி தேசிய சர்வதேச அரசியலை நீண்ட நேரம் ஏறத்தாழ 2.5 மணி நேரம் பேசிவிட்டு காங்கிரஸ் ஆட்சி மக்கள் படும் துயரங்களை எடுத்து கூறிவிட்டு இறுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி கூறுகையில் உலகமே திடுக்கிடும் காங்கிரஸ் காந்திய கூட்டம் கதிகலங்க. நேதாஜி சுபாஷ் சுகமாக இருக்கிறார், அவர் விமான விபத்தில் இறந்ததாக கூறுவது பொய், தக்க சமயத்தில் மக்கள் தோன்றுவார், அவரோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று வீர முழக்கம் செய்தார் தேவர். அதை கேட்ட மக்கள் கூட்டம் பெருத்த ஆரவாரம் செய்த கரவொலி அடங்க 10 நிமிடம் ஆனது. பின்பு தேவர் கூறும்போது நேதாஜியின் ஜனை தினமாகிய இப்புனித தினத்தில் தமிழக மக்கள் பாண்டியனின் தலைநகரமாக மதுரை மாநகரிலே அன்னை மீனாட்சியின் பேரில் ஆணையிட்டு தாங்கள் எதிர்வரும் உலக யுத்தத்தில் எந்த ஒரு வல்லரசு கூட்டத்துடனும் சேராமல் நடுநிலைமை வகித்து வருவோம் என்று பிரசஞ்சம் செய்து கொள்ள வேண்டும் என்று தனது உரையை தேவர் முடித்தார். கூடியிருந்த மக்கள் திரள் கலந்து செல்ல 2 மணி நேரம் ஆனது. ஆனால் ஒருவர் கூட எந்த அளவுக்கும் விபத்தில்லாமல் அந்த கூட்டம் கலைந்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் 20,000 30,000 பேர் கூடினாலும் 40 பேர் இறந்து போகிறார்கள். ஆனால் அன்றைக்கு 3 லட்சம் பேர் தேவர் அவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த கூட்டம் களைவதற்கு 2 மணி நேரம் ஆனது. ஆனால் ஒருவருக்கு கூட எந்த விதமான ஆபத்தும் விபத்தும் நடைபெறவில்லை. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம், மதுரை பொதுக்கூட்டத்தில் பின்னால் தென்பாண்டி மண்டலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுக்கூட்டங்கள் மூலம் பேசி நேதாஜி பத்திரிகை மூலம் கட்டுரைகள் எழுதியும் தனது கருத்துக்களை ஆணித்தரமாக கூறி மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தி வந்தார் தேவர். தேவர் பேசுகிறார் என்றால் அந்த பேச்சுக்கள்
மத்திய அரசின் சுருக்கெழுத்தாளர்களுக்கும் மாநில அரசின் சுருக்கெழுத்தாளர்களுக்கும் முழு பிரசங்களுக்கும் எழுதப்பட்டு உடனுக்குடன் டெல்லிக்கு சென்னைக்கு அனுப்பப்பட்டது. ஒரு புறத்தில் தேவர் பொய் பேசுகிறார் என்று கூறிக்கொண்டே அவரது பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக அரசு கவனித்து வந்தது. ஒரு ஆண்டு அஞ்ஞாத வாசம் 1949 ஜனவரி முதல் டிசம்பர் வரை நேதாஜி பத்திரிகை மூலம் எழுதி பொதுக்கூட்டங்களில் பல்வேறு இடங்களில் பேசி வந்த தேவர் அவர் 1949 வாக்கில் கல்கத்தாவில் நேதாஜியின் அண்ணன் சரத் சந்திரபோஸ் அவர்களிடமிருந்து உடனே புறப்பட்டு சந்திக்கும்படி தகவல் வந்தது தொலைபேசி மூலம். தேவர் திருமகன் சரத்பாபு அவர்களை சந்திக்க கல்கத்தா புறப்பட்டார். அமரர் சசிவர்ண தேவர் அவர்கள் சென்னை சென்ற சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வழியனுப்பி வைத்தார். கல்கத்தா சென்றவர் தான் ஏறத்தாழ ஓராண்டு காலம் எங்கிருக்கிறார் என்று தேவர் யாருக்குமே தெரியவில்லை. கல்கத்தாவிற்கு தொலைபேசி மூலம் கேட்டதில் அங்கிருந்து புறப்பட்டு விட்டதாக சொல்லிவிட்டார்கள். சென்னையில் தேவர் தங்குமிடமெல்லாம் கேட்டதில் அங்கு வரவே இல்லை என்று கூறிவிட்டார்கள். அப்படியானால் தேவர் என்ன ஆனார் என்பது குறித்து மக்கள் மத்தியிலே ஒரே திகைப்பும் ஆச்சரியமும் அச்சமும் ஏற்பட தொடங்கியது. வாரங்கள் சென்றன, மாதங்கள் சென்றன, தேவர் பற்றிய எந்த விதமான தகவலும் இல்லை. ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் தேவர் அவர்களின் அஞ்ஞான வாசம் காலம். இந்தியாவின் எல்லை கடந்தார். சகல சக்தியும் மிகுந்த இந்தியாவின் புலனாய்வுத்துறைக்கு தெரியாமல் சிஐடி இலாக்காவின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இந்தியாவில் எல்லையை கடந்தார் தேவர் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு திறமைசாலி என்பதை எண்ணி பாருங்கள். கல்கத்தாவிலிருந்து இந்தியாவின் எல்லையை தாண்டியதும் தேவர் இறந்து போனதாக செய்தி கொடுத்து விடுவது என்று அதற்காக தேவர் இறந்தது போல் படுக்க வைத்து மாலைகளை எல்லாம் அணிவித்து போட்டோ படங்கள் எடுக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் தேவர்கள் இந்த ஏற்பாட்டை மறுத்து விட்டார். நான் இறந்து போனதாக செய்தி எதுவும் கொடுக்க வேண்டாம், என்னுடைய மக்கள் பாமர மக்கள் ஆயிரமாக திரண்டு கேதம் கேட்க கல்கத்தாவுக்கு வந்து விடுவார்கள், அந்த பாவம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தேவர் புறப்பட்டார். தேவர் இந்தியாவின் எல்லையை கடக்க நேதாஜியின் அண்ணன் சரத்பாபு அவர்களை பின்னர் அவர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டது. தேவர் இந்தியாவை கடந்து சென்ற பாதை மிகவும் பயங்கரமானது. மலைப்பாதை, அடிச்செருக்கி கீழே விழுந்தால் கருமாதி கூட எலும்பு அச்சுக்காகப்படாது என்று தேவர் அவர்கள் வாயாலே சொன்னதை கேட்டவர்கள் பலருண்டு. பயங்கர மிருகங்களும் காண்டாமிருகங்களும் நடமாடுகின்ற பாதைகளில் எல்லைகளை கடந்தார் தேவர். அது மட்டுமா, மலை உச்சியில் நடந்து போகிற போது குறுக்கிடுகிற பயங்கரமான நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் அதன் அருகே வளர்ந்திருந்த பெரிய மரங்களின் வேர்களை பிடித்து கொண்டு கடக்கிற போது தண்ணீரில் சறுக்கினால் அதல பாதாளத்தில் விழுந்து சாக வேண்டியதுதான். இத்தகைய நெஞ்சு நடுங்க நீண்ட பாதையை எல்லை காவல் படையினரால் எந்த நேரமும் சுடப்படலாம் என்ற மரண பயத்திற்கு மத்தியிலே இந்தியாவின் எல்லையை கடந்து சீனாவின் எல்லைக்குள் நுழைந்தார் தேவர். நான் சொன்ன இந்த மேற்படி தகவல் எல்லாம் இன்றைக்கு இந்த தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் எல்லாம் எந்த வகையிலும் குறிப்பிடவில்லை பெரிய அளவுக்கு. இதை படிக்கும் நண்பர்கள் இந்த செய்திக்கு ஆதாரம் உண்டா என்றால் இந்த ஆதாரம் அவர் ஒரு தெய்வீக தலைவர், உண்மையான தலைவர். பல கரடு முரடான பாதைகளை கடந்து இந்திய எல்லை தாண்டி சீனாவுக்குள் நுழைந்தார். இந்தியாவின் எல்லையை கடந்து ஏறத்தாழ ஒரு ஆண்டு அஞ்ஞாத வாசத்திலிருந்து தேவர் திரும்பி 1951 ஜனவரி 23 நேதாஜி ஜெயந்திவன் அன்று மதுரை தமுக்க மைதானத்தில் திடலில் தேவர் பேச்சிய பேச்சை நாம் பாருங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுகமாக இருக்கிறார். சீனாவில் திபேத் ஓரமாக உள்ள சிக்காங் என்ற இடத்தில் இருக்கிறார். இந்தியாவில் சிஐடி இலாக்கா எவ்வளவு மட்டரகமாக வேலை செய்கிறது என்பதற்கு அடியேனே சரியான சாட்சி. இந்தியாவின் எல்லையை கடந்தேன், நேதாஜியை சந்தித்தேன். வடகொரியா தென்கொரியா சண்டையில் வடகொரியா போர் முனையில் நின்று அந்த யுத்தத்தை நேரடியாக பார்த்துவிட்டு வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று பேசியதை நான் மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த ஏறத்தாழ 3 லட்சம் மக்களும் கேட்டார்கள், பார்த்தார்கள் என்று பலர் சொல்லுகிறார்கள். இந்தியாவை கடந்து சென்ற தேவர் அவர்கள் திரும்புகிற போது கேரள கடற்கரை வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்த திருவனந்தபுரம் மார்க்கமாக நெல்லை மாவட்டத்திற்கு வள்ளியூருக்கு தேவர் வந்து சேர்ந்தார். வள்ளியூரில் சில நாட்கள் மகேந்திரகிரி என்று சொல்லப்படுகிற அந்த மலையில் தங்கிவிட்டு அங்கிருந்து நேராக மீண்டும் திருவனந்தபுரம் மார்க்கமாக பாலக்காடு போய் அங்கிருந்து பொள்ளாச்சி போய் பழனி மார்க்கமாக மதுரை வந்து சேர்ந்தார் தேவர் அவர்கள். வருகிற போது ஆண் ஆச்சரியப்படும் அவரும் கருகருவென்ற மீசை இல்லை, வாரி விடப்பட்ட கிராப் இல்லை, அதற்கு பதிலாக பாகவதர் முடி போல தோளை தொட்டு கொண்டிருக்கிற முடி தொங்கிக் கொண்டிருந்தது. அவரது தோற்றமே மாறி இருந்தது. 2 பெரிய பெட்டிகளில் கம்பளி உடைகள் இருந்தன. இந்தியாவின் எல்லை கடந்த தேவர் சென்று வந்த வரலாற்றை எழுதுகிற போது மிகவும் கவனத்துடன் இந்த எழுதியிருக்கிறார்கள் அந்த வரலாறுகளை. 1956 தேவர் அவர்கள் பர்மாவுக்கு போய்விட்டு திரும்புகையில் கல்கத்தா பெருநகரில் சர்வதேச பத்திரிகை நிருபர்கள் கூட்டத்தில் பேசியதை கீழே
நீங்கள் காணலாம். 1956ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கல்கத்தாவில் சர்வதேச பத்திரிகை நிருபர்கள் கூட்டத்தில் தேவர் அவர்கள் தெரிவித்த செய்தி வருமாறு: 1941 நேதாஜி இந்தியாவை விட்டு சென்றதிலிருந்து இதுவரை அவருக்கு தொடர்பு இருந்தது என்று கூறப்படுகிறது. 1945 இம்பால் முனையில் தனது போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு முதலில் பாங்காங் சென்று பிறகு அங்கிருந்து மலேயா போய் அதன் பிறகு அங்கிருந்து பர்மாவுக்கு போனார். முடிவில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் மஞ்சூரியா போய் சேர்ந்தார். அங்கு சீனா, ரஷ்யா, ஜப்பானிய நண்பர்களுடன் சேர்ந்து ஆசிய விடுதலை சேனையை நிர்மாணித்தார். 1950 நேதாஜி பீஜிங் சென்று சீனா, ரஷ்யா கம்யூனிஸ்டுகளின் ஒப்பந்த ரீதியில் நட்பு கொண்டார். காலம் சென்ற சரத் சந்திரபோஸ் அவர்களும் என் மாதிரியே தொடர்பு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. சரத்பாவின் அழைப்பில் 1949 டிசம்பர் 17ஆம் நாள் இந்தியாவை கடந்து வெளிநாடு சென்று 10 மாதங்கள் வரை தங்கியிருந்தார். அந்த காலத்தில் நேதாஜியை நான் சந்தித்து இந்திய அரசியல் குறித்து பேசினேன் என்று தேவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நேதாஜி இருப்பிடம் குறித்து 1951 மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது தெரிவித்திருக்கிறார்: இந்திய அரசாங்கத்திற்கு இதுவெல்லாம் தெரியும். சர்வதேச நிலைமை ஆங்கில அமெரிக்கா செல்வாக்கிலிருந்து பெரியவில்லை. உலகில் முற்போக்கு சக்திகள் பேரிடர்களாக சமாளிக்கும் கட்டத்தில் நிற்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்து நேதாஜி இந்தியாவுக்கு வரவேண்டிய காலத்தை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறது. 3வது உலக யுத்தத்திற்கான சூழ்நிலைகள் அழுத்தமாக கொண்டிருப்பதால் அதன் மூலம் ஆங்கில அமெரிக்கா பிடிப்பெற்ற பரிபூரண சுதந்திர இந்தியாவை உருவாக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பது நேதாஜியின் கருத்து. அதற்காகவே காத்திருக்கிறார். தேவர் அவர்கள் பர்மா இந்தியர்களின் அழைப்பின் மீது அங்கு சென்று 2 மாதங்கள் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது நேதாஜி எனக்கு இருந்த தொடர்பை பற்றி புதுப்பிக்க உள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் பல செய்திகளை அடுத்தடுத்து பார்ப்போம்.